எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மனை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. எகிப்திலிருந்து வெளியே வருவது பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவது அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் மேகத்தினால் சமுத்திரம் வழி நடத்தப்பட்டார்கள். அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் கண்மணிலிருந்து தண்ணி வருகிறது. மாறாம தண்ணீர் ஒரு மரத்தை வெட்டி போட்டு குடிக்கிறாங்க, மதுரமா மாறுகிறது. மோசையை அந்த தண்ணி இல்லாத போது அந்த முதலாவது கண்மலை அடிப்பாரு, தண்ணீர் வரும். இரண்டாவது ஆண்டவராக இயேசு அவரு பேச சொல்லுவார், கண்மலையை பார்த்து இவர் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அதனால்தான் இவர் காணும் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு மோசையினால் போக முடியல. காரணம், கண்மலையாக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும், மற்ற தடவை எல்லாமே அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. என்னோடு கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிற என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம யாருன்னா மேகத்தால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்குமா? கிடையாது. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். நாம எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றொண்டி அவங்க சர்ச்சில் ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி. ஒரு சிலர் கடல்ல எடுப்பாங்க, ஒரு சிலர் குளத்தில் எடுப்பாங்க, ஒரு சிலர் ஏரியில் எடுப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவங்க மேகத்தினால, ஆனா சில ஜனங்கள் மேகத்தினாலும் மேகஸ்தம்பமாக மக்கள் ஸ்தம்பம் மேகத்தினால் வழி நடத்தப்பட்டார்கள். மேகம் எங்க நிற்குதோ அந்த இடத்துல அவர்கள் பாளையம் இறங்குவார்கள். மேகம் போகும்போது அந்த மேகத்தை பார்த்து அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். மேகதான் அவர்கள் வழிகாட்டி. நாட்கள்ல கூகுள் மேப்லாம் ஒரு வழிகாட்டி போல இருக்கிறது. நாட்களில் மேகம் தான் அவர்களுக்கு வழிகாட்டியா இருந்தது. அந்த மேகத்தினாலும் தண்ணி இருக்குது, செங்கடலிலும் தண்ணி இருக்குது, மேகம் வழி நடத்துகிறது. ஆமேன். செங்கடல் 2ஆக பிளந்து உள்ளே நடந்து வருகிறார்கள். இதுதான் ஒரு ஒப்பனையான ஞானஸ்தானம். அது சொல்லினே கண்டினியூ படிக்கிற பாருங்க. 3ஆவது வசனம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்க இருந்து எகிப்திலிருந்து வெளியே வராங்க. எங்க வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, ஒரே தண்ணி குடிச்சாலும் ஒரே இடத்துல தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்றதுனா ஒரே மாதிரி தண்ணி சாப்பிட்றாங்க, நடக்கிறதுனா ஒரே மாதிரி நடக்கிறாங்க. 40 வருஷம் அவர்கள் எல்லாருமே மோசின் தலைமையில அவர்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுற தேசமாகிய கானான் தேசத்துக்கு அவர்கள் என்ன பண்றாங்க? வெளிநடத்தி வருகிறார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மனை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. எகிப்திலிருந்து வெளியே வருவது பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவது அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் மேகத்தினால் சமுத்திரம் வழி நடத்தப்பட்டார்கள். அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் கண்மணிலிருந்து தண்ணி வருகிறது. மாறாம தண்ணீர் ஒரு மரத்தை வெட்டி போட்டு குடிக்கிறாங்க, மதுரமா மாறுகிறது. மோசையை தண்ணி இல்லாத போது அந்த முதலாவது கண்மலை அடிப்பாரு, தண்ணீர் வரும். இரண்டாவது ஆண்டவராக இயேசு அவரு பேச சொல்லுவார், கண்மலையை பார்த்து இவர் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அதனால்தான் இவர் காணும் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு மோசையினால் போக முடியல. காரணம், கண்மலையாக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும், மற்ற தடவை எல்லாமே அறிக்கை பண்ண வேண்டும். அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது சொன்னது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். ஒரே தடவை கல்வார் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு சரீரம் உழுது நில போல காயப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அடிக்கப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டு மரித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். 2ஆம் தரம் அவர் மரிக்க தேவையில்லை. நாம் அவரை அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நம்மளோட வாயினால் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணப்படும் பொழுது அவர் ரத்தத்தினால் நம்ம பாவமாற கழுவப்படுகிறது, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, நித்திய ஜீவன் வழி உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இருக்கிறார். ஆதியில இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் எடுத்து அந்த வார்த்தை தேவனா இருந்தது.
வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருக்கார். வானம் பூமி உண்டாகும் முன்பாக நமக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். பழைய ஏற்பாடு ஒரு சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அங்க ஆடு மாடுகள் பலியிட்டார்கள். அதுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதான பலியாக வந்தார். இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரே பரிசுத்தம் தான், ஒரே தெய்வம் தான். பழைய ஏற்பாட்டுல இருந்து தேவன் ஏதோ கோபமா இருக்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கிடையாது. அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்தமும் அவன் தீங்கிக்கமா மனஸ்தாப்படுகிற தேவனா இருக்கிறார். அவரை போல அன்புள்ள தேவன் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவர் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை நியாயாதிபதி அனுப்புறார், தீர்க்க தரிசி அனுப்புறார். மனம் திரும்புகிறார்கள். அவர் விட்டுட்டு போடல. அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு ஆணையிட்டபடி அந்த மனிதர் அவர் சந்ததிகள் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது மீண்டும் அவர்களை மன்னிக்க, மீண்டும் அவர்களை அரவணைக்க, மீண்டும் அவர்களை சேர்த்துக்கொள்ள ஒரு தீர்க்கதரிசியோ நியாயாதிபதி மீண்டும் மீண்டும் அனுப்புவார். கடைசியாக அன்றதாக இயேசு கிறிஸ்து அவரே நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவரை போல ஒரு அன்புள்ள தேவன் கிடையாது, இந்த உலகத்தில் இல்லை. ஆமேன். அது போல ஆமேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டம் பிரிக்க தேவையில்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அங்கே கிறிஸ்து இருக்கிறார், கண்மணியா இருக்கிறார், ஜீவ தண்ணீரா இருக்கிறார், மேகஸ்தம்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருந்தும் எல்லாரும் ஒரு ஞானமானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோர் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தெரியல, இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் மோச தலைமையில் வழி நடத்தப்படுகிறார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருமே அவர்கள் பாலும் தேனும் ஓரதேசத்துக்கு போகவில்லை. அவர்கள் அடிக்கடிக்கு சாவை பறித்து பேசுவார்கள். நாங்க இங்க செத்தா நலமா இருக்கோம், மறுபடியும் நாங்க எகிப்துக்கு போனா நலமா இருக்கோம், நாங்கள் பாத்திர தண்டில் திருப்தியா சாப்பிட்டோம்லாம் சொல்லுவாங்க. சாப்பாடு கழுவுற இடத்துல, சாமான் கழுவுற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவுற இடத்துல அவங்க திருப்தியா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பெருமை பேசுவாங்க. சாவை குறித்து பெருமை பேசுவாங்க. அதனால 20 வயதுக்கு மேற்பட்டது யாரும் போகல, அழிக்கப்பட்டவர்கள் வனாந்தரத்திலே. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 6ஆம் வசனம் முக்கியமான வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிறந்தமாய் இருக்கிறது. அவர்கள் இச்சித்தது போல, யாரு கவனிங்க, நாம் நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டு ஏதோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல வழிநடத்தி வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கல் 2ஆக பிளக்கப்பட்டது. அவர்கள் பாவம் செய்யும் போது அழிக்கப்பட்டார்கள். 20 வயதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் போகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அதிசயத்தில் அவர் கண்டார்கள். செங்கடலே 2ஆக பிளந்து நடந்தார்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று நாம் படிச்சுட்டு போகக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களை விட அதிகமான பாவங்கள் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் பழைய ஏற்பாடு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. அது நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது, நம்ம எச்சரிப்புக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்ட நாம் மீண்டுமாக பாவம் செய்யும் பொழுது வேறு ஒரு வழியின் மூலியமாக நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது. மீண்டுமாக பாவம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மீண்டுமாக அவரை ஆணி எடுத்து சிலுவையில் அறைகிறோம், அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்கள் படித்திருக்க கூடாது. அது நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது, நம் எச்சரிப்புக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் போல நம்ம இல்லை, இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் அடிக்கடிக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 காரியங்கள் சொல்லணும், ஒண்ணு செய்யணும், ஒண்ணு செய்யக்கூடாது. ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா டூ நாட் எழுதியிருப்பாங்க. எவைகளாம் செய்யணும், எவைகளாம் செய்யக்கூடாது. எவைகளாம் செய்யணும், இஸ்ரேல் ஜனங்களை போல அவிசுவாசமா இருக்கக்கூடாது. எவைகளாம் செய்யணும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச பிதாக்களே இருக்கிறார்கள். ஆபிரகாம் விசுவாச தகப்பனா இருக்கிறார். விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், எதிரிகளை முறியடித்தார்கள், அக்கினிகளை அவித்தார்கள். விசுவாசத்தினால 1 சாமுவேல் படிச்சு பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால அவர் கோலியாத்தை தாவீது அடிக்கிறார். பின்னாடி மற்ற மனைவியிடத்தில் அவர் பாவம் செய்யும் போது குழந்தை மரிக்கிறது. அப்போ அந்த பாவத்து சம்பளம் அங்க மரணம் அடிக்கப்படுகிறது. ஆமா, தண்டனை உருவாகிறது. இது ஒரு விசுவாசம் போல நம்ம இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போல பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் அதுக்காக நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தெளிவா சொல்லியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது நம்ம ஏதோ சில ஜனங்கள் மாத்திரம் படிச்சுட்டு போக கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று அதை பார்த்து நாம் படிக்க வேண்டும். அவர்கள் இச்சித்தது போல நாமும்
பொல்லாதவைகளை இச்சியாதபடிக்கு எவைகளில் நமக்கு இவைகள் சிஷ்டந்தமா இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். சில ஜனங்க என்ன பண்ணாங்க, எகிப்து வெளியே வந்தாங்க, அற்புதம் அடையாளங்களை பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு கண்ணுக்குட்டு செஞ்சு அதன் மத்தியில் போயிட்டாங்க. அந்த கோரா கூட்டமே அவர்கள் முதல் பூமி எதிர்ச்சி, பூமி இரண்டாக விழுந்து எல்லாரும் கீழே விழுந்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை இருந்தது போல நாம இருக்கக்கூடாது. எந்த பாவத்தை வேணா மன்னித்துரும், ஆனால் விக்கிரக ஆராதனை மன்னிக்க மாட்டாரு. விக்கிரகத்துக்கு கை எடுக்க கூடாது, விக்கிரக படைத்தது சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்தை விட்டு விலையை ஓட வேண்டும் என்று வேறு சொல்லுகிறது. நான் படிச்சுன்னு வரேன் பாருங்க. சிலர் விக்கிரக ஆராதனைக்கு ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு. அவர்களை சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமளும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பழைய ஏற்பாடு வச்சு அவர்களில், அது பழைய ஏற்பாடு ஜனங்கள், அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளினால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. ஆண்டவர் நம்ம போய் அவரை நம்ம போய் சோதிக்க கூடாது. புரியுதுங்களா? அவர் நம்ம சோதிக்க கூடாது. போயிட்டு ஆண்டவர் இருக்காரு இல்லையா சொல்லிட்டு முன்னாடி பஸ் வரும்போது பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் இருக்காரு சொல்லிட்டு பெரிய நெருப்புல போய் வந்துடக்கூடாது. அப்படி நாமளே போயிட்டு அவர் பரீட்சை பார்க்க கூடாது. சில ஜனங்கள் பரீட்சை பார்த்தார்கள், மோசையை முறுமுத்தார்கள், தேவனை முறுமுத்தார்கள். அங்க கொல்லி வயசு சர்ப்பம் வந்து என்னாகத்துல படிக்கிற வந்து கடிக்குது. உடனே அவர்கள் மீட்கும்படியாக மோசைக்கிட்ட ஆர்டர் சொல்லுவாரு, ஒரு வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செஞ்சு அந்த கம்பத்துல கட்டிவே அதை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். ஜனங்கள் அதை நோக்கி பார்க்கிறார்கள். மோசையினால வனாந்தரத்தில் மோசையினால சர்ப்பம் உயர்த்தப்படுறது போல அவன் மனுஷகுமார் நமக்காக உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடைய மடிக்க அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வருகிறது. கொல்லிவாய் சர்ப்பம் கடிக்கிறது. ஓ, நம்மளால்தான், நாம் செய்த பாவத்தினால்தான், நாம் முறுமுறுத்தினால்தான், தேவனுக்கு விரோதமாக செய்த காரணத்தினால்தான் நம்மளுக்கு இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று, நமக்காக அங்க அடிக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது முறுமுறுக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, நான் சபைக்கு போறேனே, நான் ஆராதிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் நான் செய்கிறேனே, என்னோட வாழ்க்கையில் இன்னும் நன்மை நடக்கலையே என்று நான் முறுமுறுக்க கூடாது. அதுதான் வேதம் சொல்கிறது. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும் முறுமுறுக்காதீங்க. நாம் முறுமுறுக்க கூடாது. இவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ பழைய ஏற்பாடுலாம் நடந்தது என்று நீங்க கடந்து போக கூடாது. இது சில ஜனங்க தான் பாம்பு கடித்தது, சில ஜனங்க தான் பரீட்சை பார்த்தார்கள், சில ஜனங்க தான் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க கூடாது. அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது எச்சரிப்பு காலத்தில் நாம் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் சிஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நீங்கள நானும் எச்சரிப்பின் காலத்துல வந்து இருக்கிறோம். வேசித்தனத்துக்கு விட்டு விலகி ஓட வேண்டும். விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓட வேண்டும். அதுவும் இதுவும் தெய்வம் என்று நாம் இருக்கக்கூடாது. இவர்தான் நமக்கு ஒரு தெய்வன் உண்டு. இவர்தான் நமக்கு உலக வானத்தை பூமி உண்டாக்கினவர். பிதாவாகிய ஒரே தெய்வன் நமக்கு உண்டு. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவரை அல்லாமல் வேறு தேவன் கிடையாது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. சில ஜனங்கள் பரீட்சை பார்த்தார்கள், கண்ணுக்குட்டி செஞ்சார்கள், விக்கிர ஆராதனைக்குள்ளா கடந்து போனார்கள். 20 வயதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒரு பாலும் தேனும் ஓர தேசத்துக்கு போகவில்லை. பரலோகத்தில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை ஆணி அடித்து அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர்கள் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போவது போல நாமளும் பரலோகத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எச்சரிப்பின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வேசித்தனத்துக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும்.
இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பாலும் தேனும் ஓரத்துக்கு போக முடியலை. விசுவாசத்தினால அவன் நிறைய பேர் விசுவாச மக்கள் இருக்கார்கள், விசுவாச பிதாக்கள் இருக்க, அவர்கள் போல இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும், அவ்விசுவாசத்தில் வளரக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு கர்த்த சமூகத்துல காத்து ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். விசுவாசம் இடம் கொடுத்து ஜெபிக்காதபடிக்கு ஏதோ பேர் கிறிஸ்தவர்களை போல பைபிள் கூட கையில வச்சிருக்கலாம், வாரவா சபைக்கு வரலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமே இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வேதம் மீண்டும் மீண்டுமாக எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இவைகள் இவைகள் இப்படி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்ம வாழ்க்கையில சோதனை வருதுதான். சோதனை வரும்பொழுது முறுமுறுக்கூடாது. ஆமென். அவிசுவாசத்தோடு எதுவுமே பேசக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீர்லாம் முறுமுறுக்கிறாங்க. மறுபடியும் அடிமைத்தனத்தை வீடே பெருமை பேசுகிறார்கள், மீண்டும் பாவத்தை பெருமை பேசுகிறார்கள், விக்கிர ஆராதனை பெருமை பேசுகிறார்கள். அவர்கள் முறுமுறுக்கார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பாம்புகளினால் கடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். கோராக்கு கூட்டமே பூமி அதிர்ச்சினால இரண்டாக பிளந்து எல்லாருமே பூமி விழுங்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது ஆண்டரை முறுமுறுக்க கூடாது. ஆண்டரை விட்டுட்டு விக்கிர ஆராதனைக்கு நேராக ஓடக்கூடாது. அது மூலியமா நன்மை கிடைக்கணும், கிடைக்காது, சாபம் தான் கிடைக்கும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது, நம்ம வாழ்க்கையில் நெருக்கடி வரும்பொழுது ஆண்டருக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, என் ஜெபத்தை கேட்டாரா என்று நாம் கேட்க கூடாது. நம்ம அவருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சோதனை வரும்போது சோதனை கூட தப்பி செல்ல நம்மளுக்கு வழி செய்வாராக. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படி போக்கியம் உண்டாக்குவார். நீங்கள் பொறுத்திருங்க, காத்திருங்க. கொஞ்ச காலத்தில் உங்களோட சோதனை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. 40 நாள் உபவாசம் இருந்து வரும்போது பிசாசன் சோதிக்கிறான். இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க. ஆண்டு சொல்றாரு, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவன் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் உயர்ந்த கோபுரத்துல கொண்டு போய் ஒரு நிமிஷத்துல பூமியின் ராஜ்யத்துல காட்டுறான். என்னை பணிந்து கொண்டாலும் எனக்கு இஷ்டமானது தருவேன், இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றான். ஆட சொல்றாரு, இல்ல, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அவர் அங்க ஜெயிக்கிறார். இன்னொரு மறுபடியும் கொண்டு போய் சொல்றான், நீங்க தாள கூதிங்க தேவ தூதர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை பிசாசு காண்பிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிப்பா என்று எழுதியிருக்கிறது என்று அவர் அங்க பிசாசை சாதாரணமாக எழுதி நிற்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் நானும் பிசாசை கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை அறிவுகிற சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். நம்ம எவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில வளருகிறோமோ, எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையில மூழ்குகிறோமோ, நாம் பிசாசு தந்திரங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நான் ஜெபிக்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருங்க, உன்னை என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கல என்று விக்கிர ஆராதனை பின்னாடி ஓடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுது. சோதனை வரும்போதெல்லாம் பின்னாடி அதுலயும் போலாமா, அங்கே போலாமா, இந்த தெய்வம் நம்மள நடக்காது. ஒரே தெய்வம் நம்மளுக்கு உண்டு. அவர்கிட்டதான் நம்மளுக்கு நன்மை வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவர் இடத்திலிருந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எந்த ஒரு வேற்றும் நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைகளுக்கு விட்டு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்கிறது நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லி முடிக்கிறது பார்க்கிறோம். ஆமென். அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். சோதனை வரும்பொழுது அவர் மறுதளிக்காதீர்கள். ஆமென். நல்லா இருக்கும் போது ஆண்டவரை துதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும், நம்ம வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது அவர் மறுதளிப்பதும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில காத்து அடித்தாலும், மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், எது அடித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் துதிப்பதும், ஆமென்,
சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் அந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன். ஆமேன். அவர்கள் அக்கினி சூழலில போறாங்க. அன்றாக இயேசு கிறிஸ்து அவர் மத்தியில ஆமீன் உலாவி இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க நானும் ஒரு வைராக்கியத்தின் பிள்ளைகளாக, பரிசுத்தின் பிள்ளையாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. தகப்பனே, நாட்கள் எங்களை கொண்டு யாராக்கெல்லாம் பிசாசம் பிடியிருந்து கொள்ளை வியாதிருந்து கேன்சர் வியாதிருந்து குணமாக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே.